ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிஷிகா குட்டி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எங்களோட கடைக்கு ஆயுத பூஜை போடுற வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். இது தீபாவளி முடிஞ்ச மறுநாள் அமாவாசை இல்லைங்களா? ஸோ அன்னைக்கு தான் கடைக்கு பூஜை போட்டாங்க. ஸோ என் ஹஸ்பண்டு அவர் கூட வேலை செய்கிற பசங்கள்லாம் வந்து கடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு தம்பி மட்டும் சீக்கிரம் வந்தாச்சு. அவரும் என் ஹஸ்பண்ட் இன்னொரு அண்ணா 3 பேரும் சேர்ந்து கடையில் இருக்கிற திங்ஸ்லாம் எடுத்து வச்சு தொடச்சி ஒட்டடை அடித்து ஃபோட்டோஸ்லாம் தொடச்சி ஃபுல்லாக க்ளீன் பண்ணாங்க. அவர் வேலை செய்கிற மிஷின், கட்டிங் மிஷின், ட்ரில்லிங் மிஷின், இன்னும் குட்டி குட்டியாக இருக்கிற திங்ஸ் மொத்தத்தையும் தொடச்சி க்ளீன் பண்ணாங்க. ஸோ நான் வந்து வீட்டில் பூஜை சாமானெல்லாம் கழுவிட்டுருந்தேங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, முருகருக்கு வெத்தலை தீபம் போடணும். அமாவாசைன்றதுனால காலையில் போடலை. ஸோ ஓகே, நைட்டு 8 to 9 ஹோர டைமில் தீபம் போட்டுக்கலான்னு வீட்டில் இருக்கிற பூஜை சாமானும் கடையில் இருக்கிற பூஜை சாமான்லாம் சேர்த்து க்ளீன் பண்ணிட்டேங்க. அப்புறம் 11 o'clock ஆச்சு. அவங்களுக்கு டீ போட்டு கொடுக்கலான்னு டீ போட்டு கொடுத்தேங்க. கடையில் வேலை செய்கிறவங்களாம் வீட்டில் இருக்க பசங்களாம் இருந்தாங்க. எல்லாருக்குமே சேர்த்து டீ போட்டாச்சு. ஸ்நாக்ஸுக்கு முறுக்கும் அதிரசமும் இருந்தது, அது கொடுத்தா சாப்பிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வேலை செய்கிற பாக்ஸஸ், ட்ரில்லிங் பாக்ஸுக்கெல்லாம் சந்தன குங்குமம் வச்சாங்க. வண்டிக்கு, கல்லாப்பெட்டி ஃபுல்லாக ஃபோட்டோஸ்க்கு, செவத்துக்கு, ரேக்குக்கு மொத்தத்துக்கும் சேர்த்து எல்லாம் சந்தன குங்குமம்லாம் வச்சு விட்டாங்க. அவங்க வேலை செய்கிற சாமானுங்க இது தாங்க. கொஞ்சம் சாமானம் தான் வச்சாங்க. பாதி சாமானம் மட்டும் மெயினான திங்ஸ் மட்டும் வச்சுருக்காங்க. எல்லாத்துக்குமே சந்தன குங்குமம் வச்சு விட்டாங்க. அப்புறம் வெளியே மாவிலை தோரணம், அதுதாங்க ரொம்ப மெயின் நம்ம பூஜைக்கு. மாவிலை தோரணம்லாம் கட்டி வச்சாச்சு. பசங்கள்லாம் சேர்ந்து காரு வண்டியெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி விட்டாங்க. உடனே பிடிச்சதுங்க மழை. நேற்று ஃபுல்லாக மழை விடலைங்க. ஃபுல் மழை, நல்லா ஃபாஸ்ட்டாக நல்லா மழை பெஞ்சிட்டே இருந்தது. மழையிலே வேலை செஞ்சிட்ருந்தாங்க. அப்புறம் உள்ள கலர் பேப்பரெல்லாம் ஓட்டிகிட்ருந்தாங்க. கலர் பேப்பர் வாங்கிட்டு வந்தது என் பையன் தூக்கி போட்டு ஜாலியாக விளையாடிட்டுருந்தான். ஸோ எல்லாம் கொட்டி முடித்ததும் லன்ச்சு வீட்டிலே தாங்க. எப்போவுமே வேலை செய்கிற பசங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு, லன்ச்சு நம்ம வீட்டிலே தாங்க. கடையில் வேலை முடித்ததும் எல்லோரும் வந்து மதிய சாப்பாடு சாப்பிட்டாச்சு. வெளியெல்லாம் கலர் பேப்பர் ஒட்டி வண்டியெல்லாம் கடையாண்டி எடுத்துகிட்டு போனாங்க. நான் ஈவினிங் வெத்தலை தீபம் போடுறதுக்காக வீடெல்லாம் தொடச்சி க்ளீன் பண்ணிகிட்ருந்தேங்க. க்ளீன் பண்ணிவிட்டு வாசப்படிக்கு பச்சரிசி மாவில் கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு விட்டேங்க. எங்கள் வீட்டில் இது மாதிரி தாங்க மெயின் வாசக்காலுக்கு மஞ்சள் குங்குமம் வைப்போம். ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு முறைப்படி வைப்பாங்க. எங்கள் வீட்டில் இப்படி தான் வைப்போம். வச்சு முடித்ததும் கடையில் பூஜைக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. நான் போயிட்டு விளக்கேற்றிட்டேங்க. காமாட்சி அம்மன் விளக்கு, 2 குத்து விளக்கு. எந்த ஒரு நல்ல காரியம் செஞ்சாலும் நமக்கு குத்து விளக்கு ரொம்ப முக்கியங்க. ஸோ அதனால் 2 குத்து விளக்கும் 5 திரியும் போட்டு எல்லா முகமும் ஏற்றியாச்சு. அவர் பொட்டு வைக்காமல் இருந்தார். ஓகே, கடையிலேயே அவருக்கும் பொட்டு வச்சு விட்டாச்சு. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. விளக்கெல்லாம் போட்டு மாவிலெல்லாம் வச்சு படையெல்லாம் போட்டாச்சுங்க. இப்படி தான் நாங்கள் படையல் போடுவோம். பொரி, ஸ்வீட்டு, பழங்க, வெத்தலைப்பாக்கு எல்லாம் வச்சாச்சு. வெளியே ஃபுல்லாக அப்படி தான் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. உள்ளெல்லாம் ஃபுல்லாக கலர் பேப்பர் கொஞ்சம் தாங்க வாங்கிட்டு வந்திருந்தாங்க. மழையில் எங்கேயும் தேட முடியலன்னு ஒரே கடையில் இருந்தது வரையும் வாங்கிட்டு வந்துட்டு கொஞ்சமாக தான் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ ஃபுல்லாக போடாமல் நீட்டாக ஃபுல்லாக தொங்க விட்டுட்டாங்க. இன்னும் நிறைய பேப்பரு ஓட்டலான்னு எதிர்பார்த்தாங்க, முடியலை, வாங்கிட்டு வர முடியல மழையினால். ஸோ இருக்கிறது மட்டும் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி கடை ஃபுல்லாக அழகாக ஒட்டி விட்டாங்க. எல்லாம் முடித்ததும் ஈவினிங் அமாவாசை 5:45 முடியுது. அதுக்குள்ளே சாமி கும்பிட்டலான்னு 5 மணிக்கெல்லாம் சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கற்பூரம் ஏற்றி தேங்காய் உடைச்சிட்டாரு. என் வீட்டுக்காரர் தான் தேங்காய் உடைச்சார். தேங்காய் உடைச்சி அவர் சாமி கும்பிட்டு முடித்ததும்
நல்லா பின்னாடி ஃபுல்லாக சாமி பாட்டு வச்சு விட்டாங்க. சவுண்டு ஹெவி சவுண்டு. அவர் சாமி கும்பிட்டு முடித்ததும் நான் ஃபோட்டோஸ்க்கு படையலுக்கு சாமானத்துக்கெல்லாம் தீபார்த்தனை காமிச்சு நானும் சாமி கும்பிட்டு முடிச்சாச்சுங்க. என் பாப்பா மணி வாங்கிட்டு இருந்தா அதை நான் கவனிக்கவே இல்லை. எப்போ சாமி கும்பிட்டாலும் என் பாப்பா தான் மணி வாங்கி அவள் தான் மணி ஆடிகிட்டே இருப்பாள். நானுன்னு என் பையனுக்கும் சின்ன பாப்பாவுக்கும் தான் சண்டை வரும், நான் தான் ஆட்டுவேன்னு. ஓகே, அது நான் கவனிக்கவே இல்லை. சரி, நான் சாமி கும்பிட்டு முடித்ததும் எங்கள் மாமியார் குட்டி பாப்பா கும்பிட்டா. ரிஷிகா குட்டி அவள் தான். அவள் பேரில் தான் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பாப்பா சாமி கும்பிட்டு முடித்ததும் இவங்க எங்கள் மாமியார், மாமனார் வெளியே போயிட்டுருந்தார், அந்த டைமில் வர முடியல. அவங்க தீபார்த்தனை காமிச்சு சாமி கும்பிட்டாங்க. நடுவில் என் பையன் வந்து அப்பா நான் பட்டாசு வெடிக்கிறேன்னு கேட்டுட்டு இருந்தான். அந்த டைமில் மழை வேறு பெஞ்சுது. மழை நிற்கட்டும், சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்புறமா வெடிக்கலான்னு சொல்லி அனுப்பிட்டார். அவங்க சாமி கும்பிட்டு முடித்ததும் வேலை செய்கிற பசங்க வந்து சாமி கும்பிட்டாங்க. 2 பேர் சாமி கும்பிடக்கூடாதுங்க. அவங்க வீட்டில் ஏதோ இஷ்யூ, சாமி கும்பிட வேணான்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, ஒரு தம்பி மட்டும் வந்து சாமி கும்பிட்டாரு. அவரும் இன்னொரு அண்ணா, இவங்க ரிலேஷன் தான். அந்த தம்பி சாமி கும்பிட்டதும் இந்த அண்ணா வந்து சாமி கும்பிட்டாங்க. சாமி கும்பிட்டு முடித்ததும் வெளியே போயிட்டு பூசணிக்காய், தேங்காய், எலுமிச்சை பழம் உடைப்பாங்க இல்லைங்களா, அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. வெளியே போயிட்டு கடைக்கு சுற்றி போட்டு, வண்டிங்களுக்கு கடைக்கெல்லாம் சுற்றி போட்டு பூசணிக்காய் உடைச்சாச்சு. என் பையனும் கூட சேர்ந்து அவங்க கூட சேர்ந்து சுற்றிட்டுருக்கான். பூசணிக்காய் உடைச்சதும் கடைக்கு 4 மூலைக்கும் எடுத்துகிட்டு போய் வச்சாங்க. முன்னாடி 2, பின்னாடி பக்கம் 2 பூசணிக்காய் உடச்சி அதில் குங்குமம் தடவி எடுத்துன்னு போய் வச்சாங்க. அந்த குங்குமம் உடச்ச சாயத்தை செவுத்தில் வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி 2 பக்கமும் செவுத்தில் வச்சுட்டு சைக்கிளுக்கு வண்டிக்கெல்லாம் வச்சு விட்டார். அடுத்து இந்த 30 ஷாட்டுங்க. நான் நைட்டு வெடிக்க சொன்னேன், இல்லை பூஜை முடிச்சதும் தான் வெடிக்கணும்னு சொல்லிவிட்டு இப்போயே வச்சு விட்டாங்க. அது வெளிச்சத்தில் வெடி சரியாக கூட தெரியலங்க. ஈரத்தழுவாறு வச்சுட்டு அது சரியாகவே வெடிக்கலை. ஏதோ லைட்டாக தான் தெரிஞ்சுது பாருங்கள், சரியாகவே தெரியலங்க. ஓகே, இதெல்லாம் வச்சு முடித்ததும் பசங்கள்லாம் நின்று ஃபோட்டோ எடுத்தாங்க. கடைக்கு முன்னாடி நின்று எல்லோரும் ஃபோட்டோ எடுத்தாச்சு. அடுத்து வண்டி கீழெல்லாம் எலுமிச்சை மழை வச்சு மூவ் பண்ணி விட்டாங்க. ஏன்னா திடீர்னு ஒர்க்கு வந்தால் வண்டி எடுத்துகிட்டு போகணும், அங்கேயே நிற்க வைக்க முடியாதுன்றதுனால அப்போயே வண்டி மூவ் பண்ணி விட்டுடலான்னு கீழே எலுமிச்சை மழை வச்சு அப்போயே வண்டி ஸ்டார்ட் பண்ணி எடுத்துட்டாங்க. எடுத்ததும் பசங்களுக்கெல்லாம் பொரிக்கல்ல கொடுத்தாச்சு. இந்த வருஷம் ட்ரெஸ் எடுத்து கொடுக்க முடியலைங்க பசங்களுக்கு. வருஷம் ட்ரெஸ் எடுப்பார். இந்த வருஷம் ட்ரெஸ் எடுக்க முடியல. பொரிக்கல்ல மட்டும் வச்சு பழம் ஸ்வீட்டெல்லாம் வச்சு காசு கொடுத்துட்டாருங்க 3 பேருக்குமே. இது 2வது தம்பி. அடுத்து இவங்க 3 பேரும் தான் அவர்கிட்ட வேலை செய்கிற பசங்க. எல்லோரும் ஓனர்கிட்ட நின்று ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. அடுத்து நானும் சேர்ந்து நின்று ஃபோட்டோ எடுத்தாச்சு. அடுத்து எல்லாருக்கும் பொரி கொடுத்துட்டு வந்தோம். இது அவங்க அண்ணி. ஓகே, கடையிலலாம் பூஜைலாம் முடிச்சதுக்கப்புறம் வீட்டில் வந்து இன்றைக்கி நைட்டு 8 to 9 ஹோரை டைமில் வெத்தலை தீபம் போட்டேங்க. எப்போவுமே மார்னிங் அப்போ பிரம்ம முகூர்த்தத்துலேயே போட்டுருவேன், இல்லைன்னா 6 to 7 ஹோரை டைமில் போடுவேங்க. இன்றைக்கி அமாவாசைன்றதுனால முன்னாடி நாள் நான்வெஜ்லாம் சாப்பிட்டோம். ஸோ வீடெல்லாம் க்ளீன் பண்ணாதனால கடைக்கு க்ளீன் பண்ணும்போது அவங்க கடை க்ளீன் பண்ணாங்க. நான் ஈவினிங் 4 மணிக்கு மேலே வீடெல்லாம் தொடச்சி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு 8 மணிக்கு மேலே நான் வெத்தலை தீபம் போட்டேங்க. வெளியே 2 பக்கமும் மீன் வாசக்காலுக்கு விளக்கேற்றிட்டு வீட்டுக்குள்ளே வந்து விளக்கேற்றியாச்சு. வெத்தலை தீபம் 2 நெய் விளக்கு, முருகருக்காக தனியாக 2 நெய் விளக்கு போடுவோங்க. அது போட்டு நெய்வேத்தியமாக டைமண்ட் கல்கண்டு இருந்துருங்க, டைமண்ட் கல்கண்டு வச்சு வெத்தலை தீபத்தை இன்றைக்கி நல்லபடியாக முடிச்சிட்டேன். வெத்தலை தீபம்லாம் போட்டு முடித்து எல்லோரும் சாப்பிட்டு கிச்சனெல்லாம் நல்லா டீப் க்ளீன் பண்ணி விட்டுட்டேங்க. சிங்க்கு,
கவுண்டர் டாப்பு அடுப்படிலாம் நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டாங்க. நைட்டே க்ளீன் பண்ணி வச்சா தான் காலையில் எழுந்ததும் நம்ம குளிச்சுட்டு நம்ம போய்ட்டு டக்குன்னு சமையல் வேலையை பார்க்கலாம். இல்லைன்னா சாமான் கழுவி மறுபடியும் அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணி செய்யணும். நைட்டே செஞ்சு முடிச்சிட்டோம்னா காலையில் நம்மளுக்கு வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சு அந்த ஒர்க் முடிச்சிட்டேங்க. ஓகே, இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு அப்டேட் வருங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.